ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவும் ஹீரோயினும் பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலேருந்து நெக்ஸ்ட் டே கஃபேயில் இருக்கிறப்போ ஆல்ரெடி ஹைஜின் ஹீரோவும் ஹீரோயினும் டேட் பண்ணுறதை பற்றி சொல்லன்னு சொல்லிட்டு கோவமாக இருந்திருப்பா. ஸோ இப்போ ஹீரோயின் அதுக்காக சாரி கேட்காங்க. நான் உன்ட்ட சொல்லாமல் விட்டதுக்கு என்னை மன்னிச்சிரு. அது மட்டும் இல்லை, நாங்கள் 2 பேரும் பிரேக்கப்பும் பண்ணிட்டோம். இனி நம்மளை பற்றி தான் நான் யோசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹைஜின் அதுக்கும் கோவப்படுறா. உன் இஷ்டத்துக்கு டேட் பண்ணுற, உன் இஷ்டத்துக்கு பிரேக்கப் பண்ணுற, யாரை பற்றியும் திங்க் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு. ஆனால் ரியாவுக்கு புரியுது ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த டைம் சீக்காக்கும் வராரு. இன்றைக்கி உங்கள் 3 பேருக்குமே ஃபோட்டோ ஷூட் இருக்குது, ஆனால் உங்களை கூட்டிகிட்டு போகிறது நான் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்படி யாருன்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க ஒமேகா 3ல் இவங்க கூட ஏஜென்சியில் இருந்த அதே ஆள் தான் இப்போ இவங்களுக்கு மேனேஜராக போட்டிருக்காரு போல். சீக்கிரம் வாங்க நம்ம போகலாம், இன்றைக்கி உங்களுக்கு அந்த ஸ்பார்க் குரூப் கூட தான் ஃபோட்டோ ஷூட் இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஜினோட குரூப்பை தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயின் கூட பிரேக்கப் பண்ணதை நினச்சி வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா கூட இருக்கிறவங்க கூட டயர்டாகிடுறாங்க. ஹீரோ இல்லை பரவாயில்ல, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு டயர்டே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ஃபோட்டோ ஷூட்டும் நடந்துட்டுருக்கு. இவங்களோட காஸ்டியூம் டிசைனர் இப்போ யூஜின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் கேமரா முன்னாடி தான் நல்லா சிரிச்சுட்டு ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்காங்க. பட் 3 பேருக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு பார்க்க அப்படி தான் தோணுதுன்னு சொல்லிட்டு யூஜின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் யூஜினுக்கும் ஹைஜினுக்கும் ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த டபுள் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டப்போ இங்கே யூஜின் என்னென்னா ஹைஜினுக்கு கால் பண்ணி ஹீரோயினை பற்றி விசாரிச்சுப்பா, ஃபீல் எதுவும் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே ஹைஜினும் கோவத்தில், இதே குரூப்பில் தான் நானும் இருக்கேன், ஆனால் நீங்கள் எனக்கு கால் பண்ணிவிட்டு ஹீரோயினை பற்றி கேட்குங்க, என்னை பற்றி கேட்க மாட்டேறீங்க, இனி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை அழுதுகிட்டே கட் பண்ணியிருப்பான். ஸோ அதில் ஹைஜினுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பான் யூஜினுக்கு தன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சணும் தனியாக ஹைஜினை மீட் பண்ணி, உன்னோட கை ரொம்ப குளிர்ந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, இந்த ஹார்ட் பேக்கை வச்சுக்கோன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு, அன்றைக்கி நான் ஹீரோயினை பற்றி உன்கிட்ட கேட்டதுக்கே என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி சாரி கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா ஹைஜின் கூட போட்ட சண்டையை நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹைஜினும் வரா. வந்ததுமே ஹீரோயினே சாரி கேட்காங்க. அப்போ என்னோட தான், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன், ஆனால் இனி அப்படி இருக்க மாட்டேன், இனி நம்மளை பற்றி மட்டும் தான் நான் யோசிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சாரி கேட்கறதுக்கு ஹைஜினும் பதிலுக்கு சாரி கேட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்க. அப்படி இப்போ ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் இப்போ ஹைஜின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக யூஜின் ஹீரோயினை பிடிச்சிருக்குங்கிறத சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக ஹீரோயின்ட்ட போய் ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, அதுவும் நம்ம ஸ்டார்டிங் மீட் பண்ண டைமில் இருந்தே அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லியிருக்கான். ஹீரோயினுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கல, இப்போ நான் பார்க்க வேண்டிய ஆள் வேற ஒருத்தங்க இருக்காங்க, இனி அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு யூஜினுக்கு ஹைஜினை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் ஹைஜன்ட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன பிடிக்கல, ஒன்று தான் அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் இப்போ ஹீரோ மூவி டைரக்டர் ஒருத்தரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. பட் அங்கே போன இடத்துல ஹீரோயினையும் கூட ஆக்ட் பண்ணுற மற்ற 2 ஷாக்ஸ் மெம்பரையும் மீட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் என்னென்னா, ஹீரோவை பார்த்தோன்னே ஏன் எங்கள் கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளே பிரேக்கப் ஆகாதது தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கவே இல்லை, ஹீரோயினும் பார்க்கவே இல்லை. ஸோ ஹீரோயினும் யாரோ ஒருத்தவங்க மாதிரி வணக்கம் வைக்கிறதுக்கு ஹீரோவும் வணக்கம் வைக்காங்க. மற்ற 2 மெம்பர்ஸும் நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் எங்கள் கூட வரீங்களா, ஹீரோயின் எங்கள் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேச ஹீரோ அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஹீரோயின் தான் எனக்கு வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து விலகி போகிறாங்க. ஹீரோவும் அப்படியே நடந்து போகிறாங்க. இவங்க 2 பேருக்கும் நல்லாவே புரிஞ்சு போச்சு, ஏக்கும் பிக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, ஆனால் நமக்கு தெரிலன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நடந்ததை கொஞ்சம் தூரத்தில் நின்று லாரிமாவும் பார்த்துருப்பா. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோவை மீட் பண்ணுறா. என்ன 2 பேரும் மீட் பண்ணுறீங்க, எதுவும் தெரியாத மாதிரி நிற்கிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோ சைலண்டாகவே இருக்காங்க. ஸோ இவ ஓரளவுக்கு கெஸ் பண்ணிவிட்டு என்ன 2 பேருக்குள்ளேயும் சண்டையான்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹீரோ அப்பவும் அமைதியாக இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினே வந்துருந்தாங்க. நான் தான் வர சொன்னேன்னு வேற லாலிமா சொல்லுதா. ஹீரோ இதை பார்த்துட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து விலகி போகிறாங்க. ஸோ லாரிமா என்னாச்சு, உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹீரோயினும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நான் அவருக்கு ஒரு ஜூனியர், அவர் எனக்கு சீனியர், மற்றபடி எங்களுக்குள்ள இப்போதைக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லாவே தெரிஞ்சு போச்சு லாரிமா 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் நைட் டைம் போல் இங்கே சீக்காக்கோட கஃபேக்கு ஒரு ரிப்போர்ட்டர் வரா. ஆக்சுவலாக இவங்களோட டீ பார்ட்டி மேலே டபுள் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேஸ் போட்டப்போ அதுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போய் இந்த ரிப்போர்ட்டர்கிட்ட கொடுத்து ஒரு ஆர்டிக்கலாக போட சொல்லியிருப்பாங்க. அவங்களும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டு ஆப்போசிட்டில் உள்ளவங்க அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ ஆனால் பதிலுக்கு இந்த ரிப்போர்ட்டர் அன்றைக்கி நைட்டு ஷாக்ஸ் மெம்பரில் இருந்த என்ஜேஓ எதுக்கு அன்றைக்கி நைட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, அதுக்கப்புறம் அவங்கள காணவே இல்லை. ஸோ என்ன நடந்துச்சுங்கிறத அன்றைக்கி ஷாக்ஸ் குரூப்போட மேனேஜராக இருந்தது சீக்காக் தான். ஸோ அதை சொல்லி கேட்டிருப்பாங்க, அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அவரும் சொல்கிறாரு, ஆக்சுவலாக ஒமேகா 3 குரூப்பில் ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி இருந்த பொண்ணு பேர் வந்து ஆனி, அவளும் ஷாக்ஸ் குரூப்பில் இருந்த என்ஜேவும் டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஹீரோயின் எப்படி டேட் பண்ண ஃபோட்டோ வந்திருக்கோ அதே மாதிரி அவங்க 2 பேரும் டேட் பண்ண ஃபோட்டோவும் அப்போது சீக்காக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒமேகா 3ல் இருந்த ஆனியை
தான் போய் மீட் பண்ணியிருக்காங்க. நீ என்ஜோவை டேட் பண்ணக்கூடாது, இது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை வரும் என்ஜோக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ஜோட்டையும் போய் பேசியிருக்காங்க, நீங்கள் டேட் பண்ணுறது வெளியே தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை வரும், நீ அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ஜோ என்னால் பிரேக்கப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போது சீக்காக்கும் அப்போ ஷேக்ஸ் குரூப்பை பற்றி என்ன நினைக்க, ஷேக்ஸ் குரூப்பு இதோட முடிஞ்சு போயிரும் பரவாயில்லையான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு என்ஜேவும் ஷேக்ஸ் குரூப்பை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி நைட்டு கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிற டைம் ஆனிட்டிருந்து என்ஜேக்கு கால் வந்திருக்கு. அவள் அதில் என்ன சொன்னான்னு தெரில, சடனாக அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஸ்டேட்டாக ஆனியை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆனியை சூசைட் பண்ணி இருந்திருக்கா. ஸோ இதெல்லாம் இப்போ சீக்காக்கு ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லி தப்பு என் மேலே தான், 2 பேரையும் நான் தான் ஓவராக புஷ் பண்ணிட்டேன், அதனால தான் இப்படிலாம் நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மேனேஜராக இருக்க வேணாம்னு சொல்லி வெளியே வந்திருக்காங்க. ஸோ மேபி அந்த ஆனி பொண்ணு நினச்சதுனால தான் ஒமேகா 3ல் இருந்த இவங்க 3 பேரையும் டீ பார்ட்டின்னு குரூப் ஆரம்பித்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கேட்குற ரிப்போர்ட்டருக்கும் எங்கேயோ இடிக்கிற மாதிரியே கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே மறுநாள் பார்த்தோன்னா இப்போது டீ பார்ட்டியில் இருக்கிற 3 பேருமே அவங்க டீ பார்ட்டிக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்பப்போ அவங்க ஃபேன்ஸ் கூட லைவ் போகிறதும் அவங்களோட டான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறதும், ஸோ அவங்க நினச்ச மாதிரியே டாப் சர்ச்சிங் லிஸ்ட்டில் டீ பார்ட்டியும் அதில் ஒன்றா இருக்குது. ஹீரோவும் ஹீரோயினோட வீடியோ பார்க்குறதுன்னு ஹீரோயினை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு டைம் இங்கே ஹீரோ இருக்கிறது தெரியாமல் இந்த யூஜினோட டீமில் இருக்கிற இன்னொரு மெம்பர் என்னன்னா ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். திடீர்னு அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணுறான். அந்த பொண்ணும் தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை ஹீரோவும் கேட்டுட்ருக்காங்க. அந்த பொண்ணு நம்ம பிரேக்கப்லாம் பண்ண வேண்டாம், நம்ம 2 டேட் பண்ணுறது வெளியே தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்குது. அவன் என்னன்னா ரொம்ப கோவத்தில் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா என்னோட லைஃபே முடிஞ்சு போயிரும்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அந்த பொண்ணும் நான் அப்படின்னா செத்துருதேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடிப்புறா. இதை கேட்குற ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோ பிரேக்கப் பண்ணுறப்போ ஹீரோயின் என்ன ரொம்ப கூலாக சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போயிருப்பாங்கல்லாம். ஸோ இந்த பொண்ணு அப்படி இல்லையே, இந்த பொண்ணுகிட்ட போய் இவன் எப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு ஹீரோ போய் அடிச்சுட்டு இருக்காங்க. மற்றவங்கலாம் அந்த பொண்ணு அழுதுட்டு போனதுக்கப்புறம் இவங்க சண்டை போடுறத பார்க்குற எல்லாருமே அந்த பொண்ணுக்காக 2 பேருமே சண்டை போடுறாங்க. இது ட்ரையாங்கல் லவ்னு சொல்லிட்டு அப்படியே ரூமர் பரவுது. ஹீரோயின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறப்போ அங்கேயே 2 பொண்ணுங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி கேட்கலாமான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து போகிறாங்க. பட் இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அதோட ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருந்தாங்க. லாரிமாவும் விஷயம் தெரிஞ்சு ஹீரோவை மீட் பண்ணி ஏதோ சண்டை போட்டதாக கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது ஹீரோ அமைதியாகவே இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன் ஹீரோயின் கூட நீ பிரேக்கப் பண்ணிட்டியாமே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அது உனக்கு தேவையில்லாததுன்னு சொல்லும்போது, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக எடுத்துக்கிட்டியா இல்லைனா ஹீரோயின் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டியான்னு கேட்கும்போது, இல்லை நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லும்போது, நீ இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக இருக்க, தனியாக எதையும் நீ ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு பயந்துட்டு இருக்கியா, உன்ட்ட யார் என்னன்னு சொன்னாங்கன்னு தெரில, ஆனால் நீ மற்றவங்கள விட டிஃப்ரெண்ட்டுன்னு நினச்சேன், நீ அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை கொஞ்சம் யோசிக்கிற வைக்கிற மாதிரி லாரிமா சொல்லிட்டு போகிறா. ஸோ அப்படியே இன்னொரு நாள் பார்த்தோன்னா ஏதோ புதுசாக சிங்கிங் ஷோ ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க போல். அதில் சாக்ஸ் மெம்பரில் இருந்து 3 பேர் வேறு லாரிமான்னு சொல்லிட்டு மற்ற குரூப்பில் இருந்தவங்க கூப்பிடுறாங்க. கூடவே அதில் யூஜினும் வரான், வேறு டீ பார்ட்டிலேருந்து ரியாவும் ஹீரோயினும் வேறு ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷோவில் வந்து பேரிங்காக தான் பாடணும் போல். ஸோ அதில் ஹீரோவை நிற்க விட்டுட்டு ஹீரோ கூட யாரெல்லாம் பாடுறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஃபீமேல் சிங்கரில் கேட்குறப்போ 2 பொண்ணுங்க எந்திக்காங்க. ஆனால் பின்னாடி லாரிமா இருந்து ஒழுங்காக உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்கிறதுக்கு அந்த பொண்ணுங்களும் உட்காந்துருந்தாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டுறாங்க. பட் ஹீரோயின் போகாமல் அந்த இடத்துல நின்றுக்கிறாங்க. ஹீரோவும் திரும்பி பார்த்தா யாருமே அந்த சைடு வரலன்னு பார்க்குறப்போ ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் ஹீரோவை சுத்தமாக கண்டுக்கிடவே இல்லை. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் இங்கே ஃபீமேல் சிங்கரில் லாரிமாவையும் ஹீரோயினையும் யார் சூஸ் பண்ணல, அதே மாதிரி மேல் சிங்கரில் ஹீரோவையும் யூஜனையும் யார் சூஸ் பண்ணல. ஸோ 4 பேரையும் நிற்க விட்டுட்டு நீங்கள் யார் கூட போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ 4 பேருமே அமைதியாக இருக்காங்க. ஹீரோ நான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே ஹீரோயினே நான் யூஜின் கூட பாடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யூஜினை சூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் லாரிமாவும் ஹீரோவும் பேர் ஆகிடுறாங்க. ஸோ அப்படியே மறுநாள் இவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த ரியா கூட பாட போகிற பையனுக்கு திடீர்னு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ ரியாவும் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா விஷயம் தெரிஞ்சு ஹைகுனே அந்த இடத்துல வந்துட்டு அவனுக்கு பார்த்தா நான் அவங்க கூட சேர்ந்து பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் பேர் ஆகிடுறாங்க. ஸோ ஃபைனலாக அந்த ஷோ நடக்க வேண்டிய டைமும் வருது. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தங்களாக பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் பாடுறாங்க. அது ஒரு 90s சாங்கு, பிரேக்கப் சாங் தான் போல். அந்த லைன்ஸ் எப்படி இருக்குன்னா, நீ அனுப்பின லெட்டரை பார்த்தேன், அந்த லெட்டரில் குட் பைன்னு இருந்துச்சு, ஆனால் என்னோடய ஃபேஸில் ஸ்மைல் தான் இருந்துச்சு, ஏன்னா நீ நானும் ஒன்றா இருந்த சந்தோஷம் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு, ஒரு வேளைக்கு என்கிட்ட நீ கேம் தான் ப்ளே பண்ணியா, நான் தான் தெரியாமல் இருந்துட்டேன்னா, உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இப்போ வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு இந்த சாங் மூலமாக ஹீரோ பிரேக்கப் பண்ணதை ஹீரோயின் எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாங்கிறது இங்கே ஹீரோக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா இந்த சாங்கை ஹீரோயின் தான் சூஸே பண்ணியிருப்பாங்க. அப்படியே அடுத்ததாக ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் தான் வருது. இந்த சாங்கை ஹீரோக்காக லாரிமா சூஸ் பண்ணியிருப்பான். அதோட லைன்ஸ் எப்படி இருக்குன்னா, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, என்னோட லவ்வை நான் உன்ட்ட சொல்லலை தான், அதுக்குன்னு என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டியா,
என்ன, இந்த சாங்கை கேட்டால் திரும்ப என்கிட்ட வந்துடு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படிலாம் இந்த சாங் லைன்ஸ்லாம் இருக்குது. ஹீரோயினும் ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஷோலாம் முடிஞ்சிருது. ஷோவில் வின் பண்ணுறதும் லாரிமாவும் ஹீரோவும் தான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா இந்த டீ பார்ட்டியில் இருக்கிறவங்க 3 பேருக்குமே எந்த ஒர்க்கும் இல்லை போல் கொஞ்ச நாளைக்கு. ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் என்னோட அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தா. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் லாரிமாவோட ஏஜென்சி குயின் என்டர்டெயின்மெண்ட்ஸ், அதுக்குள்ள சிஇஓ என்ன பண்ணுறாருன்னா இந்த ஏஜென்சியை அப்படியே ஷாக்ஸ் குரூப்போட சிஇஓ பார்க்கு டேக் ஓவர் பண்ணுறாரு. ஸோ இப்போ அவங்க கீழே தான் இனிமேல் லாரிமாலாம் ஒர்க் பண்ணுற வேண்டிய நிலமை வருது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே ஸ்டேட்டாக அவளோட சிஇஓ போய் மீட் பண்ணுறாங்க. அவரும் லாரிமாவை பார்த்தோன்னே கொஞ்சம் திணறாரு. லாரிமாவும் எனக்கு ஆக்சுவலாக இந்த ஏஜென்சி சின்ன ஏஜென்சியாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா டேலண்டானவங்களுக்கு இடம் கொடுப்பீங்க, ஆனால் இப்போ எல்லாமே மாறி போச்சுன்னு நினைக்கிறேன், காசுக்காக டேலண்டே விற்க ஆரம்பிச்சிட்டிங்க போல், அதனால தான் என்னையும் இப்போது அந்த ஏஜென்சிட்ட விற்றுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் மற்ற ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிற பொண்ணுங்களையும் வெளியே அனுப்பலான்னு பிளான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, நீ அந்த பொண்ணுங்களை பற்றி யோசிக்க, உன்னை பற்றி யோசி, அங்கே போனால் உனக்கு இன்னும் அதிகமாக எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் யாருங்கிறதுன்னு சொல்லிட்டு அவரோட டேபிளில் இவரோட நேம் பிளேட்டை எடுத்து உடைக்கா. அவரும் அதை பார்த்துட்டு பைத்தியமாக என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஆமாம் மறந்துட்டிங்களா என்ன, இங்கே நான் மட்டும்தான் பைத்தியம், இந்த ஏஜென்சிக்கும் எனக்கும் இருந்த எல்லாமே இதோட முடிஞ்சு போச்சு, ஸோ இந்த கான்ட்ராக்டை நான் எப்போவுமே கேன்சல் பண்ணுறேன், ஸோ கேஸ் ஏதாட்டு போடுறதா இருந்தால் நல்லா பெரிய லாயராக பார்த்து கூட்டிகிட்டு வாங்க, ஓகேவா, அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கெத்தாக கிளம்பி போகிறான். அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா அந்த ஷோவில் நடந்தது தான் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஹீரோயினை தான் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வேற இருக்காங்க. ஸோ அப்போ திங்க் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நான் ஹீரோயினை பிரேக்கப் பண்ணியிருக்கக்கூடாது, இல்லைனா என் கூட இப்போ வரைக்கும் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. பார்த்தா இப்போ கஃபேயில் வந்து நிற்காங்க. அங்கே ஆல்ரெடி தான் ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்குறதா போயிட்டாங்களே. ஹீரோவும் நான் ஹீரோயினை காண்டாக்ட் பண்ணி பார்த்தேன், பார்க்க முடியல, அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சீக்காக்கிட்டையும் தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினோட அம்மா சின்னதாக ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க போல். ஸோ அவங்க சுற்றி இருக்கிற பெரியவங்களுக்கும் லஞ்ச் கொண்டு போய் டெலிவரி பண்ணுவாங்க போல். இன்றைக்கி ஹீரோயினை தான் கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ஹீரோயின் அங்கே எடுத்து வச்சுட்டு இருக்கிறையும் பக்கத்தில் ஹீரோ வந்து நிற்காங்க. பார்க்குற ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. ஹீரோவும் ஹீரோயினுக்கு அந்த லஞ்ச்லாம் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் என் பின்னாடியே வராதிங்க, இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லி திட்டினாலும் ஹீரோயின் பின்னாடியே தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒவ்வொரு வீட்லேயே பார்த்து அந்த சாப்பாடை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் ஹீரோயினும் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கு தேங்க்ஸ், இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லும்போது, நான் கால் பண்ணேன், நீ எதுக்கு அட்டன் பண்ணலன்னு சொல்லும்போது, நான் எதுக்கு அட்டன் பண்ணணும், நீ தானே என்னோடய ஃபேன், என்னோட ஜூனியர்னு சொன்னேன், ஸோ நான் கால் பண்ணால் நீ அட்டன் பண்ணுவேன்னு சொல்லி அப்போ தான் இங்கேருந்து கிளம்பி போவேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் படுத்துக்கிறாங்க. ஹீரோயினும் உங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிருந்தா. ஸோ நைட் டைம் ஆகுது, ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தா, தூக்கம் வர மாட்டுது. ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்களா, இன்னும் இங்கே தான் இந்த குளிரில் கிடக்காங்களான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஹீரோவை வந்து பார்த்துட்டு இருந்தா. ஹீரோ அதே குளிரில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமில் ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறி காரை ஆன் பண்ணாங்க. ஹீரோயினும் சரி இப்போ கிளம்பி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா காரையனும் அதே இடத்துல தான் இருக்குது. ஹீரோ நல்லா காருக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஏதோ தெரியாதனமாக காரை ஆன் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ காரில் இருந்த டீசல் எல்லாமே காலியாகிடுது. இப்போ கையில் காசு கூட இல்லை போல். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் முன்னாடி தான் போய் நின்று ஹெல்ப் கேட்காங்க. ஹீரோயினும் அதுக்கப்புறம் கூட சேர்ந்து போய் டீசல் வாங்கி கொடுத்து காரை ஃபில் பண்ணுறாங்க. ஹீரோவே வா நான் வீட்டில் கொண்டு போய் விடுறப்போ ஒன்றும் தேவையில்ல, ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். பட் ஹீரோ என்னன்னா இவட்ட பேசி வேஸ்ட்டுன்னு சொல்லுது. ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே வீட்டில் போய் நிற்காங்க. அவங்க அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ஆர்ஃபனேஜ் உள்ள பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வந்ததும் உன்னோட ஃப்ரெண்டு தானே, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு தான் நினச்சேன், பட் பரவாயில்ல, ரொம்ப கைண்டாக இருக்காங்க, எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நேற்று உனக்கு கூட ஹெல்ப் பண்ணாங்களேமேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் கோவத்தில் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறா. பின்னாடியே ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் இப்போ என்ன வேணும், எதுக்காக இங்கே வர வந்து என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் தானே பிரேக்கப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி கத்தும்போது ஹீரோவும் நம்ம இப்படி இருக்கிறது ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லும்போது, உங்களுக்கு உங்கள் ஃபேன்ஸ் ஞாபகம் இருக்காங்களா, அந்த ஜாக்கெட் மேட்டரில் என்ன பண்ணாங்கன்னு எவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தாங்கன்னு தெரியுமா, அது மட்டும் கிடையாது, இப்போ உங்கள் டீ பார்ட்டியும் எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சிட்ருக்கு, ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம 2 பேரும் சீக்கிரட்டாக லவ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மளுக்குள்ளே இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் ஃபஸ்ட்டு இந்த சாக்ஸு குரூப்பு டீ பார்ட்டி ஃபேன்ஸுன்னு எல்லாரையும் மறந்துடு, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறத மட்டும் யோசி, உனக்கு இப்போ என் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்லாமல் அப்படியே அந்த கடற்கரை ஓரமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஹீரோவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஹீரோயினும் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, இங்கேருந்து போங்கன்னு சொல்லி திட்டும்போது ஹீரோவும் இல்லை நானும் நீயும் ஒன்றாவே நடந்து போகலாம், உன் கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லாமல் அதே இடத்துல நின்று அழுறாங்க. ஹீரோவும் பக்கத்தில் போயிட்டு கையை நிட்டுறாங்க. உன்னை தனியாக போக விட்டதுக்கு என்னை மன்னிச்சிரு, தப்பு ஏன் மேலே தான், நான் தான் ஒரு முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன்,
ஏற்றுக்கிட்டேன், இனி ஒன்று நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கையை நீட்டுறதுக்கு ஹீரோயினை என்ன பண்ணுவாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஹீரோவோட கையை பிடிக்காங்க. அப்படியே ஹீரோவும் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஆனால் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் வெளிப்படையாக நாங்கள் லவ் பண்ணுறோன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 பேருமே அவங்கவுங்க டீம் மெம்பர்ஸில் தான் வந்து சொல்கிறாங்க. 2 டீமுக்குமே பெரிய ஷாக்காக இருக்குது. ஆனால் 2 டீமுமே வெளியே போய் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே 2 டீம் மெம்பர்ஸும் சாங் ப்ரொடியூசரோட ஸ்டூடியோவில் தான் மீட் பண்ணுறாங்க. என்னென்னா ஹீரோ இப்போதைக்கு வெளியே போய் எதுவும் சொல்ல வேண்டாம், பட் அடிக்கடி மீட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸாக தான் 2 டீம் மெம்பர்ஸும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் பார்க்குன்னு சொல்கிறான், இன்னொருத்தன் ஹோட்டல் ரூம் சொல்கிறான். ஸோ அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது நடுவில் நாரிமா தான் ஸ்டாப் பண்ணுங்க, இப்போ என்ன அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் அதானே, அதான் 2 டீம் மெம்பர்ஸுக்கும் வீடுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் கூட்டிகிட்டு போய் மீட் பண்ண வைங்கன்னு சொல்லும்போது இவங்க சாக்ஸ் மெம்பர்ஸோட வீடு ரொம்ப டேஞ்சர், ஏன்னா எல்லாருமே இங்கே தான் கவனிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே ஹைஜின் என்னென்னா சொல்லப்போனால் டீ பார்ட்டியோட மெம்பர்ஸ் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே கண்டுக்கிடுறது கிடையாது. ஸோ நம்மளோட வீடு சேஃப் தான் சொல்லிட்டு அடுத்ததாக இவங்களோட வீட்டுக்கு தான் ஹீரோயினையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஹீரோவும் வந்து அந்த வீட்டை தான் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க டீ பார்ட்டியில் உள்ள 3 பேரும் எடுத்துருக்கிற ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஹீரோயின் இல்லாமல் ஆனி இருக்கிறதையும் கவனிக்காங்க. இது யாருன்னு சொல்லிட்டு ரியாட்ட கேட்குறப்போ ரியாவும் இது ஹீரோயினுக்கு முன்னாடி எங்கள் குரூப்பில் இருந்தவங்க ஆனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ இதை பார்த்ததுமே ஆல்ரெடி இவளை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயினும் ஹீரோ இவ்வளோ பெரிய ஸ்டாராக மாறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு சின்னதாக ஃபஸ்ட்டே ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருப்பாங்க போல், அதை ஹீரோயின் இப்போவும் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் அதை பார்த்துக்கிறப்போ பக்கத்துலேயே ஒரு பழைய ஃபோன் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பழைய ஃபோனை ஹீரோ ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க போல், எங்கன்னா ஈஜனோட கையில் பார்த்துருக்காங்க. ஸோ அதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கேயே முடியுது. ஸோ எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.